ஆயுஷ் பிளஸ் அசல் மரச்செக்கு எண்ணெய் உலகம் முழுவதும் அனைத்து ஸ்டார் ஹோட்டல்களிலும் பயன்படுத்தப்படும் துளியும் கலப்படமில்லாத உயர்தர கோல்ட் பிரஸ்ட் ஆயில். நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இம்மூன்றையும் பாரம்பரியமும் சுவையும் மாறாமல் எடுத்து வந்துள்ளோம். மேலும் இந்தியா முழுவதும் அனைத்து இடங்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்கள் தேவை. மேலும் விவரங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். ஆரோக்கியம் என்றால் ஆயுஷ் பிளஸ். வாழ்வோம், வாழ வைப்போம். Hi viewers, this is Aslam and welcome to your favorite channel Just Knowledge. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா, அதாவது தேங்காய் கோப்பரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தேங்காய் பார்த்திங்கன்னா, அதாவது டைரெக்டாக தேங்காவை சேல் பண்ணுறது ஒன்று இருக்குது. அப்புறம் அதில் இருக்கக்கூடிய பருப்பை மட்டும் தனியாக எடுத்து அதை காய வச்சு சேல்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ப்ராசஸ் மேக்ஸிமம் இந்த தேங்காய் எண்ணெய் எடுக்கிறதுக்காக மேக்ஸிமம் இந்த மாதிரி வாங்கி அவங்க தேங்காய் எண்ணெய் ஆட்டி எடுத்து அவங்க சேல் பண்ணுவாங்க. பட் ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா, இந்த வடநாட்டில் எல்லாம் பார்த்திங்கன்னா தேங்காயோட விளைச்சல்லாம் அங்கே அதிகமாக கிடையாது. எங்கேயாவது ஒரு சில இடங்களில் ஒரு கொஞ்சம் தென்னை மரம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது தென்னை மரத்தை பார்க்குறதே அங்கே ரேர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தேங்காய் அங்கே பூஜைக்கு, அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் சமையலுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே அதாவது இந்த கேரளா அப்புறம் தமிழ்நாடு இங்கேருந்து தான் இம்போர்ட் பண்ணிக்குவாங்க. இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் தான் அங்கே சேல் பண்ணுவாங்கங்க. ஸோ அப்படி சேல் பண்ணும்போது ஒரு சிலர் தேங்காவை முழுசாகவே சேல்ஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் அந்த கோயில்களுக்கு வெளியிலலாம் பார்த்திங்கன்னா தேங்காவோட கடைகள் தான் நிறையாவே இருக்கும். அதாவது தேங்காவாக குமிச்சு வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு தேங்காவும் பார்த்திங்கன்னா அங்கே அதாவது நல்ல பெரிய தேங்காய்லாம் ஒரு 50 ரூபாய்க்கு விற்பாங்கங்க ஒரு தேங்காவை. இங்கே நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அதே தேங்காய் 15-20 ரூபா இருக்கும். அதே தேங்காய் அங்கே 50 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. நானே வாங்கியிருக்கேன் 50 ரூபா கொடுத்து. டெல்லி சைடு அங்கேலாம் பார்த்திங்கன்னா இந்த காஞ்ச தேங்காய் தான். அதாவது ஒவ்வொரு மளிகை கடையிலையும் எப்படி இந்த அரிசி பருப்பு விற்கிறாங்களோ அதே மாதிரி இந்த தேங்காவை, அந்த பருப்பை காஞ்ச தேங்காவையே தனியாக விற்றுக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு கிலோவே பார்த்திங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட 2000 ரூபா வரையிலும் சேல்ஸ் பண்ணுவாங்கங்க. அதாவது மேக்ஸிமம் ப்ரைஸ் நான் சொல்கிறேன். மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் ஒரு 300 கிராம் பார்த்திங்கன்னா அந்த ஆன்லைன் சேல்ஸே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 400 ரூபாய் கம்மி இல்லாமல் சேல்ஸ் பண்ணுறாங்க. 350 to 400 ரூபாய் கம்மி இல்லாமல் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இது அவங்களுக்கு வாங்கக்கூடிய விலைன்னு பார்த்திங்கன்னா, அந்த 1 கிலோ காஞ்ச அந்த கோப்பரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, உள்ளே இருக்கக்கூடிய பருப்பு, அது அவங்களுக்கு மேக்ஸிமம் நம்ம கேரளா, தமிழ்நாடு இந்த இதிலலாம் 100 ரூபாய்க்கு அதிகம் இல்லாமல் ஒரு கிலோவே கிடையாதுங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா, அதாவது தேங்காய் கம்மியாக வரத்து இருக்கக்கூடிய இடங்கள்லாம், அதாவது தமிழ்நாடாக இருக்கட்டும், அது கேரளாவாக இருக்கட்டும், இல்லை கர்நாடகாவாக இருக்கட்டும், இங்கே 120 ரூபா வரையிலும் சேல்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குங்க. அந்த 120 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய அந்த தேங்காய் பருப்பை எடுத்துகிட்டு போய் அவங்க ஒரு கிலோ 1500, 1700, 2000 வரையிலும் சேல்ஸ் பண்ணுறாங்கன்னா எவ்வளவு கிட்டத்தட்ட 4 மடங்கு 5 மடங்கு ப்ராஃபிட் வச்சு இந்த பிஸ்னஸை பண்ணிகிட்ருக்காங்க. இது ரீட்டெயிலுக்கு நான் சொல்ல வரேன். இப்போ ஹோல்சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய அதாவது 100-120 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கக்கூடிய இதே தேங்காய் பருப்பு நீங்கள் தாராளமாக ஒரு கிலோ 500 ருபீஸ் வரையும் சேல்ஸ் பண்ணலான்னா பார்த்துக்கோங்களேன். அப்புறம் நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் உங்களுக்கு கிளியராக தெரியும். இதோட ப்ரைஸ் அதாவது ஒரு 300 கிராம் அல்லது அரை கிலோ அல்லது 200 கிராம் 1/4 கிலோ இதெல்லாம் என்ன ரேஞ்சில் சேல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்லைனில் போட்டு பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் லிஸ்ட்டு உங்களுக்கு தெளிவாக காட்டிடுங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் ஆன்லைனில் சேல் பண்ணணுன்னு நினச்சா கூட இதை சேல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஆன்லைன்லேயும் வடநாட்டில் வாங்கிட்டு இருக்காங்க அதிகமாக. இந்த பிஸ்னஸை இன்னும் எப்படி சிறப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கெட்டிங் பர்சனாக மாறணும். அதாவது இந்தியா ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்கணுங்க. வடநாடுகள் முக்கியமாக சொல்லணும்னா, இப்போ அங்கே போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல மகாராஷ்டிரா ரீச் பண்ணணும். மகாராஷ்டிராவில் ரொம்ப அதிகமாக இது வாண்டட் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக உத்தரப்பிரதேஷ், அப்புறம் டெல்லி, இந்த மாதிரி நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம். ஏன்னா அங்கெல்லாம் இது தேங்காய் விளைச்சல் கிடையாது. எங்கெங்கே விளைச்சல் இல்லையோ அந்த இடத்துல நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கனாலே போதுங்க. இந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த தேங்காவை மொத்தமாக வாங்குறதுக்குன்னு அதாவது சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் அல்லது ஒரு ட்ரேடர்ஸ் யாராவது இருப்பாங்க, அல்லது புரோக்கர்ஸ் யாராவது இருப்பாங்க. அவங்கள கண்டுபிடிங்க. சப்போஸ் எனக்கு அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கிடச்சதுன்னா கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அவங்கள கண்டுபிடிங்க. அவங்கள கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட சேல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதாவது அவங்களுக்கு முடிஞ்ச வரையும் உங்களால் எவ்வளோ பெஸ்ட் ப்ரைஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட் ப்ரைஸ் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வேறு ஒருத்தர்கிட்ட வாங்காமல் உங்கள்கிட்ட தான் அவங்க கண்டிப்பாக வாங்குவாங்கங்க.
இவங்க வந்து உங்ககிட்ட வாங்கக்கூடிய குவான்டிட்டி எவ்வளோவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சும்மா 10 கிலோ 20 கிலோ 50 கிலோ 100 கிலோ அந்த மாதிரிலாம் வாங்க மாட்டாங்க. டன் கணக்கில் தான் வாங்குவாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு ட்ரக் அது குவான்டிட்டியாக அது ஒரு ட்ரக்குக்கு எவ்வளோ இருக்குமோ 15 டன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் குறைஞ்சபட்சம். அந்த 15 டன்னுக்கு குறையாமல் உங்ககிட்ட எடுப்பாங்க. இவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, உங்ககிட்ட எடுத்துகிட்டு போய் இவ்வளோ சரக்கு எடுத்துகிட்டு போய் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவங்க வந்து அவங்க வீட்டு யூஸ்க்கோ அல்லது அவங்க ஊரில் வச்சு சேல்ஸ் பண்ணுறக்கோ அவங்க எடுக்கிறது கிடையாது. அவங்களும் ட்ரேடிங் தான் பண்ணுவாங்க. கை மாற்றி விடுவாங்க. ஒன்று ஆன்லைனில் ட்ரேடிங் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய முதலாளிகள், அதாவது சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் இந்த மாதிரி ஆட்களுக்கு அவங்க மொத்தமாக கொடுத்துருவாங்கங்க. பட் இவங்க வைக்கக்கூடிய ப்ராஃபிட் வந்து அதிகபட்சம் 5 to 10% தான் இருக்கும். பட் நீங்கள் இந்த பிஸ்னஸில் பார்க்கக்கூடிய ப்ராஃபிட் வந்து நியர்லி 200% வரையிலும் ப்ராஃபிட் பார்க்கலாம். இது கேரண்டியாக நான் சொல்கிறேன். இந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காங்க. பிகாஸ் தேங்காய் வந்து நம்ம ஊரில் குழம்புக்கு சமைக்கக்கூடிய ஒரு காய்கறியாக தான் பார்க்குறோம். அவங்கெல்லாம் அதை எப்படி பார்க்குறாங்க, முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு அந்த ரேஞ்சுக்கு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்கங்க. அந்த அளவுக்கு அவங்க ஃபீல் பண்ணி இந்த தேங்காவை வந்து பை பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சப்போஸ் உங்களில் யாராவது இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா, அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை இந்தியாவுக்குள்ளே சேல்ஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, உங்களோட கான்டாக்ட் நம்பர்ஸை வந்து இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருங்க. கமெண்ட் செக்ஷனில் அந்த நம்பர்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அப்புறம் யாரெல்லாம் இந்த பிஸ்னஸை புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து உங்களோட கான்டாக்ட்ஸ் நம்பரும் கொடுத்துட்டிங்கன்னா, யார் சேல்ஸ் பண்ண விரும்புகிறாங்களோ, அதாவது பல்காக சேல்ஸ் பண்ண விரும்புகிறாங்களோ அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம ஜஸ்ட் நாலேஜ் சேனலோட நோக்கமும் அதுதாங்க. அப்புறம் நீங்கள் லோக்கலில், அதாவது தமிழ்நாட்டிலேயோ அல்லது கேரளாலேயோ எடுத்து நீங்கள் லோக்கலில் சப்ளை பண்ணுறதுன்னு நினச்சா கூட கண்டிப்பாக பண்ண முடியும். யாரெல்லாம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மரச்செக்கு வச்சுருப்பாங்க இல்லையா, தேங்காய் எண்ணெய் ஆட்டி விற்பாங்க, அவங்கள நீங்கள் கான்டாக்ட் பண்ணி இதை சேல்ஸ் பண்ணலாம். அப்புறம் ஒவ்வொரு சூப்பர் மார்க்கெட், அப்புறம் மளிகை கடை இவங்களையும் நீங்கள் அப்ரோச் பண்ணலாங்க. இவங்கள கூட நீங்கள் அப்ரோச் பண்ணலாங்க. ஏன்னா யாருமே இந்த பிஸ்னஸ், அதாவது தேங்காய் எடுத்து பண்ணுறவங்க இருக்காங்க, இந்த அங்கே உள்ளே இருக்கக்கூடிய கோப்ரா அதை எடுத்து அதிகமாக யாருமே பண்ணுறது கிடையாது. இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து ரொம்பவும் கம்மி, விரல் விட்டு வெந்நீர்லாம் அந்தளவுக்கு கம்மியாக இருக்காங்க. ஸோ நீங்கள் எடுத்து பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குங்க. நீங்கள் கொள்முதல் பண்ணுறதுக்கு 3 இடம் தான் பெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு இடத்துல வந்து கேரளானா அந்த கோழிக்கோடு அந்த மாதிரி இன்னும் ஒரு சில அவங்களோட டிஸ்ட்ரிக் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு பொள்ளாச்சி, அப்புறம் தாராபுரம் அந்த சைடு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் வந்து மேங்களூர், இன்னும் ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது. இது மாதிரி இந்த 3 இடங்களில் நீங்கள் பை பண்ணிவிட்டு, அதாவது ஒரு இடையில கேப் மட்டும் ஒரே ஒரு ஸ்டேட் விட்டுங்க. அங்கேயே நீங்கள் அதாவது உங்களால் முடிஞ்சதுன்னா ஃபோக்கஸ் பண்ணலாம். அதாவது ஆந்திராவை விட்டுட்டு அப்படி தாண்டி போயிட்டீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக எங்கே வேண்டாலும் நீங்கள் சப்ளை பண்ணலாங்க கண்ணை மூடிட்டு. ஏன்னா எல்லா இடத்துலையும் ஹை டிமாண்ட் இருக்குது இந்த கோப்ராக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட்டுங்கிற இடத்துல எக்கச்சக்கமான கண்ட்ரிஸ் வந்து அதாவது இந்த தேங்காய் கோப்ரா, அப்புறம் வந்து தேங்காய் எண்ணெய்க்கு வாண்டட் நிறையா இருக்குது. இந்த தேங்காயோட மகிமை வந்து வார்த்தையோட சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு எக்கச்சக்கம் இருக்குங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மெடிசன்ஸ்லையும் இந்த தேங்காயோட இன்க்ரீடியன்ஸ் இல்லாமல் இருக்காது. கண்டிப்பாக வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் கிருமி நாசினியே இந்த தேங்காய் தான். ஏன்னா இந்த தேங்காய் எண்ணெயால் தயாரிக்கப்பட்ட சோப்பு மட்டும்தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அழுக்கை நீக்கும்னு சொல்லிட்டு பெரிய சயின்டிஸ்ட்டே வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காங்கங்க. அதே மாதிரி தேங்காய் எண்ணெயில் மட்டும்தான் சோப்பு தயாரிக்கணும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. பட் இப்போ அது நடக்கிறது கிடையாது. மேக்ஸிமம் 99% சோப்பு வந்து தயாரிக்கிறது இந்த மலேசியா, சிங்கப்பூர்லேருந்து வரக்கூடிய பாமாயில் கழிவு எண்ணெயிலேருந்து தாங்க தயாரிக்கிறாங்க. இந்த மலையாளிஸ், கேரளா பீப்புளெலாம் பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் சரி, இல்லை குளித்தாலும் சரி, அந்த தேங்காய் எண்ணெய் உடம்புல தேய்ச்சிட்டு தான் அவங்க அது எல்லாமே பண்ணுவாங்க. பிகாஸ் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சா தான் கண்டிப்பாக அந்த அழுக்கு நீங்கும், கிருமி நாசினிங்கிறதுனால கண்டிப்பாக அதை செய்வாங்கங்க அவங்க. சப்போஸ் உங்களை யாராவது மலையாளி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஒப்பீனியனை கண்டிப்பாக கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் ஜஸ்ட் நாலேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களை வந்து சேரும். மீண்டும் இது போன்ற ஒரு பயனுள்ள வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஆயுஷ் பிளஸ் அசல் மரச்செக்கு எண்ணெய் உலகம் முழுவதும் அனைத்து ஸ்டார் ஹோட்டல்களிலும் பயன்படுத்தப்படும் துளியும் கலப்படமில்லாத உயர்தர கோல்டு பிரஸ்ட் ஆயில், நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இம்மூன்றையும் பாரம்பரியமும் சுவையும் மாறாமல் எடுத்து வந்துள்ளோம். மேலும் இந்தியா முழுவதும் அனைத்து இடங்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்கள் தேவை. மேலும் விவரங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். ஆரோக்கியம் என்றால் ஆயுஷ் பிளஸ். வாழ்வோம், வாழ வைப்போம்.